பென்டனோட ஃபுல் சீரிஸ்ல எத்தனை ஏலியன்ஸ் வந்திருக்கும், எத்தனை ஏலியன்ஸ் ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போறதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பென்டன் கிளாசிக்கில் அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஏலியன்ஸ் மட்டும் தான் இன்பில்டாகவே இருக்கும். அதில் 9 மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி காட்டுவாங்க. அதுவே ஏலியன் ஃபோர்ஸ்ட்டு போட்டோம்னா டோட்டலாக 20 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரிஜினல் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 39 ஏலியன்ஸ் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அல்டிமேட் ஏலியன்ல வந்தோம்னா மொத்தமாக 46 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம பார்த்துருப்போம் வித்தவுட் அல்டிமேட் ஃபார்ம்லாம் சேர்த்து மொத்தமாக 54 ஏலியன்ஸ் இருக்கும். அப்படியே ஆம்னிவர்ஸ்ல வந்தோம்னா 62 ஏலியன்ஸ் நம்மள்ட்ட காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஏலியன்ஸோட பேர் தெரிகிற அளவுக்கு. அண்ட் மொத்தமாக 70 ஏலியன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. அப்படியே பென்டன் ரீபூட்டில் வந்தோன்னா 19 ஏலியன்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அல்டிமேட் ஃபார்மு ஆர்மர் ஏலியன்ஸ்லாம் சேர்க்காம ஃபியூச்சரில் உள்ள பென்னுக்கு, அதாவது பென் 10,000 அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி 10,000 ஏலியன்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 10,000 ஏலியன்ஸ் நம்ம பார்த்தது கிடையாது. அண்ட் ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ண ஆஸ்மத்தோட கால்குலேஷன் படி 1912 ஏலியன்ஸ் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்கேன் பண்ண முடியும்னு. அண்ட் சில இடத்துல அதோட அதிகமாக ஸ்கேன் பண்ணியிருக்கலாம் பென்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.